ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், written by Tolstoy. Here is the story about faith, forgiveness, freedom and acceptance of a young merchant named Asionov who was sent to prison for a crime he didn't commit. ஸோ இந்த கதை வந்துட்டு எதை பற்றினா, ஒரு மர்ச்சன்ட்னா வியாபாரி, அவரோட பேர் என்னென்னா ஆசியோனோ. அவருக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருக்குன்னா, நம்பிக்கை, மன்னிப்பு, சுதந்திரம் அண்டு ஒப்பு கொடுத்தல். ஸோ இந்த மாதிரியான கேரக்டரில் ஒருத்தவர் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு அவரை செய்யாத குற்றத்துக்காக. அந்த கதை தான் இது. In the town of Vladimir lived a young merchant named Ivan Dmitrich Asionov. ஸோ அந்த நேம் பேர் என்ன, டவுன் நேம் என்னென்னா விளாடிமிர் அப்படிங்கிற ஒரு டவுனில் வந்துட்டு ஒரு மர்ச்சன்ட் வசிக்கிறார், வணிகர் வசிக்கிறாரு. அவரோட பேர் என்னென்னா ஐவன் டிமிட்ரிச் ஆசியோனவ். ஹீ ஹேட் 2 shops அண்ட் அ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். அவருக்கு 2 கடைகள் இருக்குது, அதே மாதிரி சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. ஆசியோனவ் வாஸ் அ ஹேண்ட்ஸம், ஃபேர் ஹேர், curly headed fellow full of fun and very fond of singing. ஸோ ஆசியோனவ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா, ரொம்ப அழகாகவும், அல்லாக்க ஃபேர் ஹேர் அப்படின்னா பிளாண்ட் ஹேர்னு சொல்லுவாங்க, வெள்ளை முடி அப்படி சொல்லலாம். இல்லைனா நல்ல ஃபேர்னால் ஓரளவுக்கு அழகான முடிகள் வச்சு. அண்ட் கேர்லி ஹெடட், அவருக்கு சுருட்ட முடி இருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆள். அவருக்கு பாடுறதுல ஆர்வம் இருக்குது. ஃபாண்ட் அப்படின்னா ஆர்வம். When quite a young man, he had been given to drink and was riotous when he had too much. ஸோ அவர் யங் ஏஜில் இருக்கிறப்போ என்ன பண்ணுறாருனா, ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு, ரைட்டஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா சண்டை இல்லைன்னா கிளர்ச்சி, எங்கனாலும் ஒரு ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் அவருக்கு. அந்த ஏஜில் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பட் ஆஃப்டர் ஹீ மேரிட் ஹீ கேவ் அப் ட்ரிங்கிங் எக்ஸப்ட் நவ் அண்ட் தென். அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொடியை விட்டுறாரு. அப்பப்போ எப்போயாவது தான் அவர் குடிக்கிறாரு. ஒன் சம்மர் ஆசியோனோ வாஸ் கோயிங் டு நிஸ்னி ஃபேர் அண்ட் as he bade goodbye to his family. ஸோ ஒரு கோடை காலத்தில் என்ன பண்ணுறாருனா, ஆசியோனோவுக்கு வந்துட்டு நிஸ்னி ஃபேர், இப்போது பொருட்காட்சியெல்லாம் போடுவாங்க, அந்த இடத்துல வந்துட்டு நிறைய வெண்டர்ஸ்லாம் வந்து நிறைய விற்பாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க ஊரில் ஒன்று நடக்குது. அதோட பேர் தான் நிஸ்னி ஃபேர்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு கிளம்புறாரு. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. His wife said to him, Ivan Dmitrich, do not start today. I have had a bad dream about you. ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க நீங்கள் இன்றைக்கி போகாதீங்க, ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, உங்களை பற்றின கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Asionov laughed and said, You are afraid that when I get to the fair, I shall go on a spree. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இதை கேட்டோடனே சிரிக்கிறார். ஆசியோனவ் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படுற, எதை நினச்சி பயப்படுறேன்னா, நான் ஒரு வேளை அந்த ஃபேருக்கு போனேன்னா தேவையில்லாத சண்டை வம்பு ஏதாவது எடுத்துகிட்டு வருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் ஸ்ப்ரீ அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு பிரச்சனை, ப்ராப்ளமேட்டிக்னு சொல்லலாம், அந்த மாதிரி. His wife replied, I do not know what I am afraid of. All I know is that I had a bad dream. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதை நினச்சி பயப்படுறேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. I dreamt you returned from the town and when you took off your cap, I saw that your hair was quite grey. ஸோ எனக்கு கனவு வந்துச்சு. அந்த கனவில் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நீங்கள் டவுனுக்கு வரீங்க. அப்படி வந்துட்டுருக்கப்போ உங்கள் தலையோட தொப்பியை நீங்கள் கலட்டுறப்போ உங்கள் முடியெல்லாம் நரைச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ கிளம்புறீங்களா டவுனை விட்டு, நீங்கள் வரப்போ நரைச்சி போய் தான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Asionov laughed. That's a lucky sign, said he. See if I do not sell out all my goods and bring you some present from the fair. இதை கேட்டுட்டு ஆசியோனவ் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு லக்கி சைன் தான், இது அதிர்ஷ்டத்துக்குரிய சைன் தான். இங்கே பாரு, நான் அந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் வந்துட்டு விற்கலைன்னா உனக்கு எப்படி ப்ரெசன்ஸ்லாம் வாங்கிட்டு வர முடியும் ஃபேரில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஹீ செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ட்ரூ அவே. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் குடும்பத்துக்கு குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. When he had travelled halfway, he met a merchant whom he knew and they put up at the same inn for the night.
ஸோ இங்கே இன்னுங்கிறது என்னென்னா தங்குமிடம், இல்லைனா ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயோ போகிற வழியில் தங்குற ஒரு இடம் தான் இன்னு. ஸோ அவங்க பாதி தூரம் ட்ராவல் பண்ணப்போ அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு வணிகரை பார்க்குறாரு. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டீ குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஒரே இன்னில் வந்துட்டு தே புட் அப் த சேம் இன் ஃபார் த டே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே இன்னில் தங்குறாங்க. they had some tea together and they went to bed in adjoining room. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, டீ குடிச்சிட்டு 2 பேரும் கிட்டக்க அதாவது ஒன்று சேர்ந்த ரூமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தங்குறதுக்காக போகிறாங்க. அட்ஜாயினிங்னா சேர்ந்த. இட் வாஸ் நாட் அசினோவ் ஹேபிட் டு ஸ்லீப் லேட். ஸோ அசினோவோட ஹேபிட் வந்துட்டு ரொம்ப நேரம் தூங்குறது கிடையாது. அண்ட் விஷிங் டு ட்ராவல் வைல் இட் வாஸ் ஸ்டில் கூல். ஹி அரவுஸ்ட் ஹிஸ் டிரைவர் பிஃபோர் டான் அண்ட் டோல் ஹிம் டு புட் இன் த ஹார்சஸ். ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு லேட்டாக தூங்கி எந்திரிக்கிற ஆள் கிடையாது. கொஞ்சம் கூலாக இருக்கிறப்பே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர், ஏன்னா அது சம்மர் சீசனில். ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் அரவுஸ்ட்னா எழுப்புதல், அவரோட டிரைவரை எழுப்பி, எப்போ எழுப்புறாருன்னா விடியற்காலையில், டான்னா விடியற்காலையில் எழுப்பி அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு குதிரையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் he made his way across to the landlord of the inn, who lived in a cottage at the back, paid his bill and continued his journey. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் சொல்லிகிட்டே என்ன பண்ணுறாரு, அந்த வழியை கடந்து பின்னாடி லேண்ட்லார்டு இருக்கிறாரு. அவர் வந்துட்டு காட்டேஜுக்கு பின்னாடி வசிக்கிறாரு. அவர் தங்கியிருக்காருல, அதுக்கு பின்னாடி ஒரு காட்டேஜ் இருக்குது. அந்த காட்டேஜில் தான் அந்த லேண்ட்லார்டு வசிக்கிறார். லேண்ட்லார்ட்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாரு, பெய்ட் ஹிஸ் பில். ஸோ அவரோட பில்லை பே பண்ணுறாரு. அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. when he had gone about 25 miles he stopped for the horse to be fed. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு 25 மைல்கள் வந்துட்டு அவர் கடந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கார். திடீர்னு வந்துட்டு அவர் குதிரைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்ல, ஃபெட்டுன்னா உணவளிக்கிறது. ஸோ உணவளிக்கிறதுக்காக நிப்பாட்டுறாரு. ஆஸ் he rested a while in the passage of the inn. ஸோ என்ன பண்ணுறாரு, அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே ஒரு இன் இருக்குது. அதில் அந்த பேசேஜ்னால் சொல்கிறது, அந்த போகிற வழியில் அந்த இப்படி சொல்கிறது சின்ன சின்ன பிளேசஸ் இருக்கும்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரியான பிளேசஸில் வந்துட்டு இவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. Then he stepped out into the porch and ordering a samovar to be heated, got out his guitar and began to play. ரெஸ்ட் எடுத்திருந்தவர் என்ன பண்ணுறாருனா, போர்ச் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா தாழ்வாரம். ஸோ அந்த இடத்துக்குரிய தாழ்வாரம், இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தாழ்வாரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே சமோவார் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, ரஷ்யன் கெட்டில் டீ மேக்கிங் சொல்கிறாங்கல்ல, அதுதான் ரஷ்யன் கெட்டில் மாதிரி சொல்லுவாங்க. சூடு பண்ணி டீ ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடாரு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஒரு நல்ல ஒரு சிங்கர்ன்ட்டு. ஸோ அவர் கிட்டார் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. Suddenly a toy car drove up with tinkling bells and an official alighted. ஸோ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு குதிரை வண்டி வருது. இது ட்ராய்க்கான குதிரை வண்டி வந்து என்ன பண்ணுதுன்னா, அது அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி பெல் அடிச்சுக்கிட்டே வரும்ல, அந்த மாதிரி பெல் அடிச்சுக்கிட்டே வருது. அது கூட சேர்ந்து யார் வருதுன்னா, அஃபிஷியல், அதாவது அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. ஃபாலோட் பை 2 soldiers. ஸோ அந்த அஃபிஷியல் கூட யார் வருதுன்னா, 2 soldiers வராங்க. he came to the Asianov and began to question him. ஸோ அவங்க நேராக வந்துட்டு அசியானோட்ட வந்துட்டு கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்கிங் ஹிம் who he was and whence he came. ஸோ அவங்ககிட்ட என்ன கொஷின் கேட்குறாங்க, யார் நீ, எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசியானவ் ஆன்சர்ட் him fully. ஸோ அசியானவ் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. and said, won't you have some tea with me. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட கேட்குறாரு, அஃபிஷியல்ட்டையும் சோல்ஜர்ஸ்டையும், என் கூட சேர்ந்து டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் த அஃபிஷியல் வெண்ட் ஆன் கிராஸ் கொஷினிங் ஹிம் அண்ட் ஆஸ்கிங் ஹிம். ஆனால் அஃபிஷியல் என்ன பண்ணுறாரு, அவரோட இன்டென்ஷன்லாம் அவர் குறுக்கு விசாரணையில் தான் இருக்குது. வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட், வேர் யூ அலோன் ஆர் வித் ஃபெல்லோ மர்ச்சன்ட். ஸோ நீ எங்கே இருந்த, யார் கூட தங்கியிருந்த, உங்க கூட தங்கியிருந்தது யார், அந்த ஃபெல்லோ மர்ச்சன்ட் யாருன்னு கேட்குறாரு. டிட் யூ see the other merchant this morning, why did you leave the inn before dawn. ஸோ நீ வந்துட்டு உங்கள்கிட்ட தங்கியிருந்தாரில் ஒரு வணிகர், அவரை பார்த்தியா, நீ எதுக்கு காலங்காத்தால் வேகமாக எழுந்திரிச்சு கிளம்பி வந்த அந்த ஹோட்டலை விட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Asiano wondered why he was asked all this question, but he described all that had happened and then added, why do you cross question me as if I were a thief or a robber. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நீங்கள் வந்துட்டு கொஷின் கேட்குறதுலாம் பார்க்குறப்போ இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் கூட அவர் கேட்ட கொஷினுக்கு எல்லாத்துக்குமே அவர் விவரமாக ஆன்சர் பண்ணுறாரு. ஆனால் இவர் ஒரு கொஷின் கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் இப்படி எனக்கு குறுக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என்ன திருடனா இல்லை கொள்ளைக்காரனா? எதுக்கு என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஐ எம் ட்ராவலிங் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் மை ஓன் அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு கொஷின் மீ. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னோடய வேலைக்காக இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், என்னை நீங்கள் கேள்வி கேட்கணுன்ற அவசியமே இல்லையேன்னு சொல்கிறாரு. Then the official calling the soldiers said, I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அஃபிஷியல். அங்கே சோல்ஜர்ஸை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இந்த நகரத்துக்கு நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நான் உனக்கு கொஷின் கேட்குறேன், எதனாலனா நீ ஒரு மர்ச்சன்ட் கூட கடைசி, அதாவது லாஸ்ட் நைட் நீ தங்கியிருந்தல்ல, அவர் என்ன பண்ணியிருக்கார், அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவர் யாரோ கழுத்தை அறுத்து போட்டு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக உன்னோட லக்கேஜஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. They entered the house. The soldiers and the police officer unstrapped Asianov's luggage and searched it. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார்ல, அந்த இடத்துக்கு, அதாவது இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார்ல, அந்த இடத்துக்குள்ளே போய் சோல்ஜர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறாங்க, அன்ஸ்ட்ராப் பண்ணுறாங்க. அன்ஸ்ட்ராப்னா அவிழ்த்தல். அவரோட லக்கேஜெல்லாம் அவிழ்த்து அதில் இருக்கிறதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க. Suddenly the officer drew a knife out of a bag, crying, whose knife is this? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, செக் பண்ணிட்டு வந்து திடீர்னு வந்துட்டு அந்த பேக்குலேருந்து ஒரு கத்தி எடுக்கிறார். கத்தி எடுத்து இந்த கத்தி யாருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Asianov looked and seeing a blood-stained knife taken from his bag, he was frightened. ஸோ blood-stainedனா ரத்தக்கரை, ஃப்ரைட்டன்னா பயப்படுதல். ஸோ ஆசியானவ் வந்துட்டு பார்க்குறாரு, இந்த ரத்தக்கரையுள்ள கத்தியை பார்த்தோன்னே அவருக்கு என்ன ஆகுதுன்னா பயம் வந்துடுது. How is it there is blood on this knife? ஸோ இது இந்த இதில் வந்துட்டு எப்படி ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஆசியானவ் சொல்கிறாரு, ட்ரை டு ஆன்சர் பட் குட் ஹார்ட்லி அட்டர் அ வேர்ட் அண்ட் ஒன்லி ஸ்டாமர்ட். ஸோ என்ன பண்ணுறாரு, அவரால் எந்த பேச்சுமே பேச முடியல. ஏன்னா திடீர்னு வந்துட்டு ஒருத்தர் நம்ம கூட தங்கியிருந்தவர் இறந்து போயிட்டாங்க, அவங்க கொலை பண்ண கத்தி இவரோட பேக்கில் இருக்குது அப்படின்றப்போ ஒரு ஸ்டாமர்ட்னா திக்கிறாரு. ஐ டோன்ட் நோ, நாட் மைன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியாது, இது என்னோடதில்லை அப்படிங்கிறாரு. Then the police officer said, this morning the merchant was found in bed with his throat cut. ஸோ அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலையில் உன் கூட தங்கியிருந்தார்ல அந்த மர்ச்சண்ட்டோட பாடி வந்துட்டு கடந்துச்சு, தொண்டை கட்டாயி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் வந்துட்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. You are the only person who could have done it. The house was locked from the inside and no one else was there. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் பண்ணியிருக்கணும், ஏன்னா அந்த வீடை வந்துட்டு உள்ளே கூடி பூட்டி இருந்துச்சு, அங்கே வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் இஸ் த blood-stained knife in your bag and your face and manner betray you. ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த ரத்தக்கரையோட கத்தி இருக்குது உன் பேக்கில், அதுவும் இல்லாமல் உன்னோட முகமும் உன்னோட நடவடிக்கையும் வந்துட்டு உன்னை காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்ரேனா காட்டி கொடுக்குது, இல்லைனா துரோகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் மீ ஹவு யூ கில்டு ஹிம் அண்ட் ஹவு மச் மணி யூ ஸ்டோல். ஸோ அவர் சொல்கிறார், நீ சொல்லு, இப்போ உண்மையை சொல்லு, நீ எவ்வளோ மணி அவர்கிட்ட வந்து திருடுன, எதுக்காக அவர் கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசியானவ் ஸ்வேர் ஹி ஹேட் நாட் டன் இட். ஸோ ஆசியானவ் என்ன சொல்கிறாரு, உறுதியளித்தல். ஸ்வேர்னா உறுதியளித்தல், இல்லைனா சத்தியம் பண்ணுறது. ஸோ அவர் உறுதியாக சொல்கிறார், நான் இதை பண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு. that he had not seen the merchant after they had tea together. ஸோ நான் அவரை டீ குடித்ததுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. that he had no money except 8,000 rubles of his own. ஸோ அவர் என்கிட்ட எந்த பணமும் இல்லை, என்கிட்ட இருக்கிற பணமே இந்த 8,000 rubles தான், அது என்னோட பணம் அப்படின்னு சொல்கிறாரு. and the knife was not his. அந்த கத்தியும் என்னோடது கிடையாது அப்படின்னு ஆசியானவ் சொல்கிறாரு. but his voice was broken, his face pale and he trembled with fear as though he went guilty. இங்கே trembled அப்படிங்கிறதுனா தடுமாற்றம். ஸோ அவர் என்ன ஆகுதுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கப்பே அவரோட வாய்ஸ் வந்துட்டு ப்ரோக் ஆகிடுது. என்ன தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். வேறு ஒருத்தவங்க பண்ண குற்றத்துக்கு நம்மளை வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் பிரேக் ஆகி ஃபேஸெல்லாம் வெளிரி போய் ட்ரம்பிள்னா தடுமாற்றம். அவர்கிட்ட ரொம்ப பயத்தில் ஒரு தடுமாற்றம் தெரியுது. எதனாலனா இவரை தான் கில்ட்டி அப்படின்னா அவர் செஞ்ச குற்றத்துக்கு இவரை தான் வந்துட்டு பிடிக்க போகிறாங்க, யாரோ செஞ்ச குற்றத்துக்கு. The police officer ordered the soldiers to bind Asianov and to put him in the court.
ஸோ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீங்கள் அவன் கையை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வண்டி இருக்குல்ல, அவங்க வந்தாங்கள, அந்த வண்டிக்குள்ளே தூக்கி போடுங்கன்றாங்க. As they tied his feet together and flung him into the cart. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவர் காலையும் கட்டி, ஃப்ளங்குனா வீசுதல், அந்த காட்டுக்குள்ளே வீசுகிறாங்க. As he now crossed himself and waved. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அழுக ஆரம்பிச்சிடார். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தில் அவரே சுருக்கிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடாரு. படுத்துக்கிட்டு இப்போ க்ராஸ் பண்ணுறதுனா அவர் கையும் கட்டியிருக்காங்க காலையும் கட்டியிருக்காங்கன்னா முடங்கி போய் அழுகிறாரு. His money and goods were taken from him and he was sent to nearest town and imprisoned there. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவரோட பணம், அவரோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, கிட்டக்க இருக்கிற ஒரு டவுனுக்கு அனுப்பி வச்சு அங்கே சிறைச்சாலையில் அடைச்சிடுறாங்க. இம்ப்ரிசன்னா சிறையில் அடைக்கிறது. என்கொயரிஸ் as to his character were made in Vladimir. The merchant and other inhabitants of the town said that in former days he used to drink and waste his time, but that he was a good person. ஸோ அவரோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க ஊரில் விசாரிக்கிறாங்க, விளாடிமிரில் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த மர்ச்சண்ட்டு அப்புறம் அங்கே இருந்த கிட்டக்க இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசாக இருக்கிறப்ப அவன் குடிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தான், ஆனால் வந்துட்டு நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரையல் கேம் ஆன், அதாவது கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும்ல, யார் குற்றவாளின்னு முடிவு பண்ணுறதுக்கு, அந்த டைம் வருது. He was charged with murdering a merchant from Raison and robbing him of 20,000 rubles. ஸோ ஆக்சுவலி 20,000 rubles இவங்ககிட்டேருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. பட் இவங்களை என்ன சொல்லி குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்துட்டு ரயாசான் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்த மர்ச்சண்ட்டை கொலை பண்ணி அவர்கிட்ட இருந்து 20,000 20,000னா 20,000 ரபிள்ஸை திருட்டிட்டான் அப்படிங்கிற குற்றம் இவன் மேலே சாட்டப்படுது. His wife was in despair and did not know what to believe. Her children were quite small. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எதை நம்புறதுனே அவங்களுக்கு புரியலை. அப்போ அவங்க குழந்தைங்களாம் வந்துட்டு இன்னும் சின்ன குழந்தைங்களாக தான் இருக்காங்க. One was a baby at her breast. அப்போ அவங்க குழந்தைங்கள ஒரு குழந்தை ரொம்ப கை குழந்தையாக இருக்குது, அதாவது அவங்க நெஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கை குழந்தை, அவ்வளோ குட்டி குழந்தைன்னு சொல்கிறாங்க. Take them all with her. She went to the town where her husband was in jail. ஸோ அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிட்டு ஹஸ்பண்டை ஜெயிலில் பார்க்குறதுக்காக போகிறாங்க. At first she was not allowed to see him. முதல்ல அவரை பார்க்க விடலை. But after much begging she obtained permission from the officials and she was taken to him. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கெஞ்சுறாங்க, அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் கெஞ்சுறாங்க. அவங்ககிட்ட கெஞ்சினதுக்கப்புறம் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட, அதாவது ஆசியானவர் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஒய்ஃபை. When she saw her husband in prison dress and in chains, shut up with thieves and criminals, she fell down. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டை யாருக்கு இடையில பார்க்குறாங்க அப்படின்னா, எந்த மாதிரி அட்டையரில் பார்க்குறாங்கன்னா, ஜெயிலில் இருப்பாங்கள்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸு செயின் எல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் யார் கூட அடைச்சி வச்சுருக்காங்க ஆசியோனவனா, திருடருங்க கிரிமினல்ஸ் இருக்காங்கள்ல, இவங்களுக்கு நடுவில் வந்துட்டு இவங்க அடைச்சி வச்சுருக்கோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அண்ட் டிட் நாட் கம் டு ஹர் சென்சஸ் ஃபார் அ லாங் டைம். அதுக்கப்புறம் அவங்களால அந்த மயக்கம் தெளிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. தென் ஷீ ட்ரூ ஹர் சில்ட்ரன் டு ஹர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைகளை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் சேட் டவுன் நியர் ஹிம். அவர்கிட்ட போய் உட்காந்து she told him of things at home and asked about what happened to him. ஸோ இதெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. He told her all and she asked what can we do now. ஸோ அவரே எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ நாங்கள் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. We must petition the Caesar not to let an innocent man perish. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பெட்டிஷன்னா வந்துட்டு மறுபரிசீலனை கடிதம். ஸோ அது என்ன பண்ணால் நிறைய பேர்ட்ட சைன் வாங்கி வந்துட்டு போடுவாங்க, அந்த மாதிரி நம்ம போடணும். ஏன்னா வந்துட்டு இன்னசென்ட் மேன்னா அதாவது அந்த தப்பே பண்ணாதவங்க யாருமே தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். His wife told him that she had sent a petition to the Caesar but it had not been accepted. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணிட்டேன், பெட்டிஷன்லாம் அனுப்பிட்டேன், ஆனால் அது வந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேட்டாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. Asiano did not reply but only looked downcast. ஸோ இதுக்கு அவர் எந்த ரிப்ளையும் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, கீழேயே குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு.
And his wife said, "It was not for nothing I dreamt your hair had turned grey." ஸோ அவங்க சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே பாருங்களேன், என் கனவு கண்டேன், அதில் வந்துட்டு உங்களுக்கு நரைச்ச முடி வந்துருச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "You remember, you should not have started that day." And passing her fingers through his hair, she said, "Vanya dearest, tell your wife the truth. What was it's not you who did it." ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அன்றைக்கே உங்களை போவேனான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தலைமுடியை கோதி கொடுக்குறாங்க. கோதி கொடுத்துட்டே அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் அதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "So you too suspect me," said Asianov. ஸோ நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு ஆசியானவ் கேட்குறாரு. Hiding his face in his hand and began to weep. ஸோ அவர் என்ன பண்ணார், கண்ணை பொத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. வீப்புனா அழுகிறது. Then a soldier came to say that the wife and children must go away, and Asianov said goodbye to his wife, to his family for the last time. ஸோ அங்கே வந்து ஒரு சோல்ஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் குடும்பங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆசியானவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் குடும்பத்துக்கு லாஸ்ட் டைமாக பாய் சொல்கிறாரு. When they were gone, Asianov recalled what he had said, and when he remembered that his wife also had suspected him. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சுட்டே இருக்கார். அவர் என்ன சொன்னார், அவங்க ஒய்ஃப் கூட நம்மளை சந்தேகப்பட்டாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கார். He said to himself, "It seems that only God can know the truth. It's to him alone we must appeal, and for him alone accept mercy." ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க யாருமே நம்பலை, எனக்கு கடைசி வந்துட்டு யார் ஹோப்னா கடவுள் தான், ஏன்னா கடவுளுக்கு தான் உண்மை எல்லாம் தெரியும், அப்பீல்னா வேண்டுதல். ஸோ நான் அவர்கிட்ட தான் வேண்டணும், எனக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் வேண்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர்கிட்ட தான் நான் வேண்ட போகிறேன், அவர்கிட்ட தான் எனக்கு இரக்கம் வந்துட்டு நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. And Asianov wrote no more petitions, gave up all hope and only pray to God. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் பெட்டிஷன் எழுதலாம் நிப்பாட்டிடுறாரு. இவரோட நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. இவரோட ஒரே நம்பிக்கை யாருன்னா கடவுள் மட்டும்தான். அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கார். Asianov was condemned to be flogged and sent to the mine. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆசியானவ் வந்துட்டு குற்றச்சாட்டி என்ன பண்ணுறாங்க, அடிச்சுட்டு எங்கே அனுப்பி விட்றாங்கன்னா மைன்ஸ்க்கு அனுப்பி விட்றாங்க. மைன்ஸ்னால் அந்த சுரங்கம் மாதிரி இருக்கும்ல, அங்கே அனுப்பி விட்றாங்க. He was flogged with the knot. ஸோ என்ன பண்ணுறாங்க, கட்டி போட்டு அடிக்கிறாங்க. And when the wounds made by the knot were healed, he was driven to Siberia with other convicts. ஸோ இப்போ அடிப்பட்டு அந்த கட்டி போட்டு அடிக்கிறாங்களே, அதனால் வந்துட்டு அந்த புண்ணெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சைபீரியா மற்ற குற்றவாளிகளோடு சேர்த்து இவரை சைபீரியாவுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. For 26 years, Asianov lived as a convict in Siberia. ஸோ சைபீரியாவில் இவர் 26 வருஷமாக ஒரு குற்றவாளியாக வாழ்கிறாரு. His hair turned white as snow. ஸோ இவர் முடியல என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளையாயிடுச்சு. And his beard grew long. அவரோட தாடி பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. Thin and grey. ஸோ இவர் என்ன ஆகிட்டாருன்னா ரொம்ப மெல்லிசாகவும் ஆயிட்டார். அதுவும் இல்லாமல் ஒரு முடியெல்லாம் வந்துட்டு நரைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. All his mirth went. அதாவது அவரோட சின்ன வயசு வசீகரம் இருக்குல்ல, அது எல்லாமே போயிடுச்சு. He stooped, he walked slowly. ஸ்டூப்டுனா கூண ஆரம்பிச்சிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. Spoke little and never laughed, but he often prayed. ஸோ கம்மியாக தான் பேசுகிறாரு, எப்பயுமே அதிகமாக சிரித்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ இவரோட பாதி நேரம் அவர் என்ன பண்ணுறாருனா ப்ரேயர் தான் பண்ணிகிட்ருக்காரு. In prison, Asianov learned to make boots. ஸோ அவர் சிறைச்சாலையில் என்ன கற்றுக்கிறாருன்னா பூட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறாரு. அண்ட் earned a little money with which he brought. ஸோ அவர் செஞ்சது மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா சில பணம் சம்பாதிக்கிறாரு. அவங்களுக்கு சம்பாத்தியம் கொடுப்பாங்க ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த பணம் மூலமாக அவர் என்ன வாங்குறாருன்னா த லைஃப்ஸ் ஆஃப் தி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வாங்குறாரு. He read this book and there was light enough in the prison. ஸோ அந்த எப்போல்லாம் வெளிச்சம் இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த புத்தகத்தை அவர் வாசிக்கிறார். அண்ட் ஆன் சண்டே இன் த prison church he read the lessons and sang in the choir for his voice was still good. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரிசனில் சர்ச் இருக்கும், அதில் சண்டே மாஸ் நடக்கும். அப்படி மாஸ் நடக்கிறப்ப என்ன பண்ணுறாருனா அவர் அங்கே பைபிள்லாம் வாசித்து கொயரில் பாட்டெல்லாம் பாடுறாரு.
அப்போ பாடுறப்போ அவரோட வாய்ஸ் வந்துட்டு சின்ன வயசில் அவருக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அவர் ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்ல ஒரு சிங்கர். இவர் ப்ரொஃபஷ்னலாக இல்லை, அது ஒரு டேலண்ட், நேச்சுரல் டேலண்டட். ஸோ அவர் நல்ல ஒரு சிங்கராக இருந்திருக்காரு. The prison authorities liked Asianov for his meekness and his fellow prisoner respected him. meekness அப்படின்னா சாந்தம். ஸோ ப்ரிசனர்ஸ் வந்துட்டு அந்த அத்தாரிட்டிலாம் இருப்பாங்கள்ல, ப்ரிசனில் இருக்கிற அத்தாரிட்டி, ஜெயிலர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் இவரோட சாந்தத்தை பார்த்து அசியானோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுவும் இல்லாமல் கூட இருக்க மற்ற ஒரு ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் இவரை வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தி கால் ஹிம் கிராண்ட் ஃபாதர். ஸோ இவரை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ட் த செயிண்ட், அப்புறம் அவர் ஒரு ஞானி, ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when they wanted to petition the prison authorities about anything, they always made Asianov their spokesperson. ஸோ அவங்க கூட இருக்கிற மற்ற ஜெயிலில் இருக்கிற பர்சன் வந்துட்டு பெட்டிஷன் போடணும் அப்படின்னா பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு ஆசியானோவுக்கு நல்ல பேர் இருக்குது. ஸோ அவரை வச்சு ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் மூலமாக வந்துட்டு பேசுவாங்க. And when there were quarrels among the prisoner, they came to him, put things right and to judge the matter. ஸோ குவாரல்ஸ்னால் சண்டை. ஸோ அவங்க ஜெயிலில் இருக்கவங்களே சண்டை நடக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து இவர்கிட்ட வந்து எது சரி எது தப்புன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போவாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு இது தப்பு இது சரின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லுவார். No news reached Asianov from his home and he did not even know if his wife and children were still alive. ஸோ அவர் குடும்பத்தை பற்றி ஆசியானோவுக்கு எந்த ஒரு செய்தியும் வரலை. அவங்க ஒய்ஃப் சில்ட்ரன்லாம் உயிரோடு இருக்காங்களான்னு கூட இவருக்கு தெரியலை. One day a fresh gang of convicts came to prison. In the evening, old prisoner collected round the new ones. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு புதிய கேங் வருது. யாருன்னா புதிய குற்றவாளிகள்லாம் வராங்க. ஸோ பழைய குற்றவாளிகள்லாம் இவங்களை சேர்ந்து உட்காடுறாங்க, எல்லோரும் சேர்ந்து கூட சேர்ந்து உட்காடுறாங்க. And asked them what towns or village they came from. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய குற்றவாளிகள்லாம் புதிய குற்றவாளிகிட்ட கேட்குறாங்க. அண்ட் வாட் தே வேர் சென்டென்ஸ்டு ஃபார். ஸோ எதுக்காக நீங்கள் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. Among the rest, Asianov sat down near the newcomers and listened with a downcast air to what was said. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு வெற்றிடத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டே Asianov என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. One of the new convicts, a tall, strong man of 60 with a closely cropped grey beard. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் புதுசாக இருக்கார். அவர் எப்படி இருக்கார், அவர் உருவம் எப்படி இருக்குன்னா, புது குற்றவாளி எப்படி இருக்காருன்னா ரொம்ப டாலாகவும் ஸ்ட்ராங்காகவும், ஒரு 60 வயசு இருக்கும், நல்லா ட்ரிம் பண்ண தாடியோடு இருக்கிறாரு, வெள்ளை தாடி. வாஸ் டெல்லிங் அதர்ஸ் வாட் ஹீ ஹேட் பீன் அரெஸ்டட் ஃபார். அவர் என்ன பண்ணுறாரு, நான் இதுக்காக தான் ஜெயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிகிட்டு இருக்காரு. புதுசாக, அதாவது பழைய குற்றவாளிகிட்ட அந்த புது குற்றவாளி கதை பேசிகிட்ருக்காரு. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் abundance in knowledge.